மதுரை திருப்பரங்குன்றம் அருகே மூடப்பட்ட டாஸ்மாக் மீண்டும் திறக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை மதுரை செய்தியாளர் சுவாமிநாதனிடம் கேட்கலாம். வணக்கம் சுவாமிநாதன். டாஸ்மாக் தாவேகா நிர்வாகிக்கு சொந்தமானது, அதனால அது திறக்கப்பட்டதா, மீண்டும் திறக்கப்பட்டதா என்று சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரம் என்ன சுவாமிநாதன்? நிச்சயமாக திருப்பரங்குன்றத்துல பாத்தீங்கன்னா பள்ளிக்கு அருகே செயல்பட்டு வந்த 3 மதுபான கடைகள் இருப்பதாக தமிழக அரசின் உத்தரவால அடைக்கப்பட்டிருந்தது. ஒரு கடை மட்டும் மீண்டும் திறந்தப்பட்டிருக்கு. அந்த பாரோட உரிமையாளர் அதிமுகல இருந்து தாவேகாக்கு தாவியதால் அந்த கட்சி சேர்ந்ததுனால அப்படியே மீண்டும் அந்த இடம் மாற்றப்பட்டதா என்ற கேள்வி, அனுமதிக்கப்பட்டதா என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியிலேயே எழுந்துள்ளது. திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சொந்தமான அந்த பெண்கள் மேல்நிலை பள்ளி அருகே அரசு மருத்துவமனை இருக்கு, சட்டத்தலைவில் ரயில் நிலையம் எல்லாம் செயல்பட்டு வரும் நிலையில டாஸ்மாக் கடையை அகற்றணும்னு ஏற்கனவே பொதுமக்கள் கோரிக்கை வச்சிருந்தாங்க. இந்த அடிப்படையில் திருப்பரங்குன்றம் காவல் நிலையம், பேருந்து நிலையம், கோயில் பார்த்து பள்ளிக்கூடம், அரசு மருத்துவமனை எல்லாம் 3க்கும் இடையில டாஸ்மாக் மதுபான கடை இயங்கி வந்ததுனால வழிபாட்டு தலங்களுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு அருகே இதை மூடணும்னு உத்தரவிட்டது அரசு. அந்த உத்தரவின்படி இங்க 3 அரசு மதுபான கடைகளும் மட்டும் மூடப்பட்டன. ஆனா அந்த 5556 என்ற எண் கொண்ட டாஸ்மாக் கடை மட்டும் மீண்டும் தற்போது திறக்கப்பட்டு 2 நாட்களாக செயல்பட்டு வருது. இது குறித்து டாஸ்மாக் ஊழியர்கள் சில பேர் பேசும்போது அவங்க இந்த கடையை மூடுவதற்கான உத்தரவு வரவில்லை, அதனாலதான் அது பண்றாங்க, திறந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் பொதுமக்களோ மற்ற 2 கடைகளும் மட்டும் மூடப்பட்டுள்ளது. அந்த டாஸ்மாக் கொண்டுதான் இந்த கடைக்கும் பள்ளிக்கூடம், காவல் நிலையம், அரசு மருத்துவமனை எல்லாம் இருக்கு. அதுவும் 50 மீட்டருக்குள்ள இருக்கு. அதெல்லாம் இந்த கடையையும் அடைக்கணும்னு சமூக ஆர்வலரும் பொதுமக்களும் கேட்டிருக்காங்க. ஆனா திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சொந்தமா அந்த ஆண்டவர் சுப்பிரமணிய சுவாமி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த மாணவிகள் இந்த டாஸ்மாக கடந்து தான் அந்த பகுதியில போறாங்க. ஒவ்வொரு முறையும் அந்த டாஸ்மாக கடக்கும் போது மாணவிகள் அந்த முகத்தை சுத்திட்டு போறது, இந்த குடிமகன்கள் அந்த பார்க்குள்ள போறதும், குடிக்காம வெளியே நின்று குடிச்சுட்டு போறதும் ரொம்ப அந்த இடத்துல ஒரு இக்கட்டான சூழ்நிலை, தர்மசங்கடமான சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படுத்துன்னு சொல்லலாம். இந்த கடையையும் உடனடியாக அகற்ற வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த கடையோட முன்னாள் அதிமுக பிரமுகர் செல்வம்ன்றது பார் உரிமம் பெற்றிருந்தாரு. இவர் அதிமுகவில இருந்து விலகி தாவேகால தன்னை நினைச்சிட்டு இருக்கனால அந்த அமைச்சர் நிர்மல்குமாரோட தொகுதின்றதாலும் அமைச்சர் இதனை உடனடியாக கவனத்தில் எடுத்து இந்த கடையை அகற்றணும்னு சொல்லி வச்சாங்க. அது அதிமுகல இருந்து தாவேகால மாறியதுனால உடனடியாக இந்த கடை திறக்கப்பட்டதா என்ற கேள்வியும் பொதுமக்களிடையே வந்திருக்கு. அரசு அறிவித்தபடி மூடப்பட்ட ஒரு சில டாஸ்மாக் கடைகளும் மீண்டும் திறக்கப்பட்டு வருவதால் தாவேகா அரசு மீது மக்கள் கடும் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியதற்காக நன்றி சுவாமிநாதன்.